இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் உள்ள புட்லூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். அந்த கோயில் எதற்காக வர்றாங்க, அந்த கோயிலுடைய சிறப்பம்சம் எல்லாம் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ மே மாதம் வெக்கேஷனுக்கு நாங்கள் மதுரையிலேருந்து சென்னை போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு. அப்போ தான் வெயில் அதிகன்றதுனால அதிகமாக வெளியில் எங்கேயும் போகல. கோயில் அப்படின்ற பட்சத்தில் புட்லூருக்கு போயிருந்தோம். அதுவும் ஒரு கம்பல்ஷன் தான். அது என்ன கம்பல்ஷன்னா, என் கூட சென்னையில் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ என் கூட இருந்த ஒரு கொலீக் டீச்சர் மிஸ் பத்மபிரியா அவங்க இந்த புட்லூர் அம்மாவோடைய ஒரு நல்ல ஒரு டிவோட்டி. அவங்கள எப்போவுமே அந்த அம்மாவை பேசும்போது தன்னுடைய அம்மாவை பேசுகிற மாதிரியே தான் பேசுவாங்க. திட்டுறது, பேசுகிறது, ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தாலும் ஏன் அம்மா எனக்கு கண்டுக்காமல் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அந்த டிவோஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு சைல்டிஷாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு அன்மேரிடு சிங்கிள் பர்சன் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்போம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 3-4 பேர். இப்போ பசங்களை கூட்டிகிட்டு போனோம். ஒரு தங்கச்சி அன்றைக்கி இல்லை, அவங்க வீட்டில் இருந்தாங்க. அதனால் ஒரு தங்கச்சி பிள்ளைகள், என் பையன் ஒருத்தன். இப்போ நாங்கள் 5 பேர் போனோம். எங்கள் ஏரியாவிலேருந்து ஸ்மால் பஸ் இருக்குது ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு, இல்லைன்னா ஆட்டோவில் போகலாம். அதனால் ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் போகிறதுக்கு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்மால் பஸ்ஸும் அடிக்கடி இருக்குது. பசங்களுக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்தது. ஈவினிங்கே கிளம்பணும். இப்போ எப்போ சென்னைக்கு போனாலும் இந்த ஒரு 2-3 டீச்சர்ஸ் எப்போவுமே நாங்கள் ஒன்றா மீட் பண்ணுவோம். அது ஒரு சந்தோஷம். இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணலனாலும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இருந்தாலுமே போகிறப்போ சான்ஸ் கிடைக்கிறப்போ மீட் பண்ணுவோம். அதேமாதிரி அவங்களும் மதுரைக்கு வருவாங்க. இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், நம்ம ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் மூலமாக நம்ம புட்லூர் கோயிலுக்கு போக முடியாது. ரயில்வே ஸ்டேஷன் தான் பக்கம் கோயிலுக்கு. அதனால் ட்ரெயின் மார்க்கமாக தான் போக போகிறோம். இப்போ ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பக்கம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஆவடி பஸ் டிப்போ. இந்த பஸ் டிப்போலேருந்து அப்படியே ஆப்போசிட் க்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 minutes வாக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் நம்ம வரோம். இது வழியாகவே போயிடலாம். இந்த மார்க்கெட் மாதிரி இருக்கும், அது வழியாக போயிடலாம். அப்படி மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டால் ஒரு 5 minutes வாக் தான் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி லீவில் வரும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொலீக்ஸை மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும். இட் வில் பி அ செரிஷபிள் மெமரிஸ். ஸோ அதனால் எப்போவுமே இந்த சான்ஸை விடுறதில்லை. வெளியில் எங்கேயும் அதிகமாக போகலனாலும் இந்த மாதிரி சில கம்பல்ஷன் விசிட்ஸுன்னு இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக வச்சுக்கிறது தான். இப்போ ஆவடியிலேருந்து அரக்கோணம், திருவள்ளூர், ஜோலார்பேட்டை இந்த மாதிரி போகிற ட்ரெயின் எல்லாமே புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கும். புட்லூர் அதுக்கு ஸ்டேஷன் உண்டு. அதனால் அடிக்கடி ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ எங்களுக்காக மிஸ் பத்மபிரியா அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான், ஷீ இஸ் மேஜர் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நம்மளை பார்த்ததுலையுமே. அதேமாதிரி நம்ம கூட அந்த கோயிலுக்கு போகிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு சந்தோஷம் சொல்கிறோம் இல்லையா, அது அவங்க ஃபேஸில் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்டு அங்கே ஆவடியிலேருந்து ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்காக, எங்கள் கூடவே சேர்ந்து கோயிலுக்கு வர்றதுக்கு. ஸோ அவங்களும் அதே ட்ரெயினில் ஏறிக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுறோம். அது ஏதோ ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணணும், பீச்சில் தான் மீட் பண்ணணும், இல்லை ஒரு ரெசார்ட்டு, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படி தான் மீட் பண்ணணும், அப்படி இல்லை. நமக்கு எங்கே போக பிடிக்குதோ அந்த இடத்துக்கு ஒன்றா சேர்ந்து போனாலே அது ஒரு சந்தோஷம்தான். இல்லை எல்லாருக்கும் ஒரு இடம் பிடிக்கணும்னு இல்லை, யாரோ ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக 4 பேர் சேர்ந்து அவங்களுக்காக போகலாம். இந்த மாதிரி தான். இப்போ நானும் சொல்கிறேன் இல்லையா, நான் அதிகமாக கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்காக அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவங்க கூட நான் கண்டிப்பாக போகவே செய்வேன். நாங்கள் ஒர்க் பண்ணும் போதும் அதே மாதிரி தான். எப்போவுமே போனால் இவங்களுக்காக அந்த கோயில் கண்டிப்பாக ஒரு விசிட் நான் போயிடுவேன். அந்த மாதிரி நம்மளுடைய பழக்கம். இப்போ புட்லூர் இறங்கியாச்சு. புட்லூர்லேருந்து நாங்கள் ஆட்டோலேயே வந்துட்டோம். நடக்கிற தூரம் தான், தாராளமாக நடந்து வந்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 850 மீட்டர் தொலைவு தான் அந்த கோயில். இப்போ பாருங்கள், நிறைய கடைகள் இருக்கும். கடைகளில் வளையல் விற்பாங்க, எலுமிச்சப்பழம், பூ, பழம், அதே மாதிரி தொட்டில்கள் விற்பாங்க. மரத்தில் சின்ன சின்ன தொட்டில்கள் செய்து குழந்தை வரம் வேணுன்றவங்க அதை வாங்கி இங்கே உள்ளே கட்டுவாங்க அந்த புத்துக்கிட்ட. அதனால் அதை விற்பாங்க. இதுதான் அங்கே இருக்கிற கடைகளே இப்போ இதுதான் அந்த அம்மாவுடைய கோயில், அருள்மிகு பூங்காவனத்தம்மன் கோயில், திரு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். இது பாருங்கள், இந்த சூலத்தில் அதிகமாக எலுமிச்சப்பழம் குத்துவாங்க. இது எப்படின்னா, நாமளும் கையில் எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு வந்தோன்னா, இல்லை நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மேலே இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து கீழே போட்டுட்டு அது மேலே நம்ம சொருவிடலாம். பாருங்கள், எவ்வளோ பழம் குத்தி கிடக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். அமாவாசை, ஆடி மாதங்கள் இதில் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ இந்த புத்தம்மன் கிட்ட தான் எல்லாருமே இந்த தொட்டில் வாங்கி கட்டுவாங்க. குழந்தை வேணும்னு
வேண்டிக்கிட்டு அந்த தொட்டில் வாங்கி கட்டுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி அதிகமாக கட்டுவாங்க. பாருங்கள் எவ்வளோ தொட்டில்கள் கட்டி இருக்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி தான். அதே மாதிரி திருமண தடைக்கு அந்த தாலி கயிறு வாங்கி கட்டுறவங்களும் உண்டு தான். இப்போ நாங்கள் வந்து லைனில் நின்றுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ரொம்ப உடல்நிலை சரியில்லாத சில பேர், இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த அமாவாசைக்கு வந்து இங்கே தங்கிட்டு போகிறாங்க. தொடர்ந்து ஒரு 3 அமாவாசை அப்படியெல்லாம் ஒரு இரவு தங்கிட்டு மறுநாள் போகிறாங்க. அதற்கான வசதியும் இங்கே செய்து கொடுத்துருக்குறாங்க. வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டமாக இருக்கும். சாதாரணமாக வந்து சாயங்கால நேரங்களில் தான் அந்த கூட்டம் கூட அதிகமாக இருக்கும். நாங்கள் போனப்போ அதிக கூட்டம்லாம் இல்லை. ஆனால் வந்து லைன் அதிகமாக நகராமல் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ காரணம் கேட்டோம், ஏன் இந்த மாதிரி ஒரே இடத்துல உள்ளே விடாமல் நிறுத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, பக்கத்தில் ஏதோ வந்துட்டு இறப்பு நடந்திருக்குது, சாவு நடந்திருக்குது. அதனால் கோயில் சுற்றி மஞ்சள் தண்ணி தெளித்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு வாசனை திரவியங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நடை திறப்பாங்க. பாருங்கள், அந்த பூசாரிகள் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சிக்கிட்டு அந்த ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு போகிறாங்க. அது ஒரு ஐதீகமாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நடக்கும்போது அதை முடிச்சுட்டு தான் வந்து நடை திறந்தாங்க. திறந்த உடனே நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உள்ளே போயிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே ஒரு பெரிய சாஸ்திர சம்பிரதாயம் சாங்கியம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அம்மாவை பார்க்குறது தான். அதே மாதிரி எலுமிச்சை பழம் தருவாங்க நமக்கு, அவ்வளோதான். அதுவும் அந்த அம்மா மடியில் வைப்பாங்க. நாம் வந்து நம்ம முந்தானையை வந்து அதை விரித்து முட்டி போட்டு வாங்கிக்கணும். நம்ம ஷாலை விரிச்சிக்கணும். சாரி கட்டியிருந்தால் முந்தானையை விரித்து வாங்கிக்கலாம். அதுதான் அந்த அம்மாவோடைய ஐதீகம். பாருங்கள், உள்ளே அதிகமாக வீடியோ எடுக்கக்கூடாது. நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் அந்த அம்மாவை கவர் பண்ணேன் நான். அந்த புற்று மண் வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி வடிவத்தில் தோன்றினது தான் அந்த பூங்காவனத்தம்மன். அது அந்த புற்று இருக்கிற ஊர் அப்படின்றதுனால தான் புட்லூர் அப்படின்னு பேர் வந்ததாக கூட நமக்கு வந்து வரலாறில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கோயிலோடைய சிறப்பு. அங்கே உள்ள நமக்கு பிரசாதம் நம்ம எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போகலாம், இல்லை எலுமிச்சப்பழம் மாலை வாங்கிட்டு போகலாம், வளையல் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி நிறை மாத பெண்கள் இல்லை மாதமாக இருக்கிற பெண்களை பார்த்தா அவங்க அந்த அம்மா மேலே இருக்க வளையலை எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இல்லை நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சி அவங்கள்ட்ட கேட்டாலுமே அந்த வளையலை எடுத்து நம்ம கையில் தருவாங்க. நம்ம கொண்டு போய் மாதமாக இருக்கிற பெண்களுக்கோ யாருக்கோ நாம் ஒரு பிரசாதமாக கூட கொடுக்கலாம். பாருங்கள், இங்கே வசந்த மண்டபம் கட்டி போட்டிருக்குறாங்க. இந்த பெண்கள் வந்து நிறை மாதமாக இருக்கும்போது இந்த சீமந்தம் எல்லாம் செய்வாங்க. 5ஆம் மாதம் சாப்பாடு கொடுக்கறது, இதையெல்லாம் அதிகமாக இந்த மண்டபத்தில் செய்கிறதுக்காகவே இந்த இடத்த இப்போ கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிகமாக ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருந்தது. இப்போ நல்லா டெவலப் பண்ணி ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, நல்ல சுத்தமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. உடல் ரீதியான பிரச்சனை இல்லாமல் குழந்தை வரம் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வரலாம். ஏதோ ஒரு மாற்றம் நமக்கும் வந்து இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி அந்த பிரசாதம் சொன்னேன் இல்லையா, அது வந்து நமக்கு அந்த முந்தானையில் இந்த எலுமிச்சை பழம் குங்குமத்தை வச்சு தருவாங்க. உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.